பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம், டாக்டர் முத்துக்குமார் குழந்தைகள் நலத்துறை பேராசிரியர், எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் மாநில துணைத் தலைவர் டாக்டர் ஏஆர் சாந்தி மாநில செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம், திரு துரைசாமி அவர்கள் பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலச்சங்கத்துடைய மாநில தலைவர். உங்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு மிக மோசமான அரசியலை சென்னை ஐஐடியைச் சேர்ந்த அந்த நிறுவனத்தின் இயக்குனர் காமகோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது, எனது தந்தையாருக்கு காய்ச்சல் இருந்தது, ஒரு சன்னியாசி வந்தார், அவருடைய பேர் எனக்கு தெரியவில்லை, நினைவில் இல்லை. காய்ச்சலுக்காக கோமியத்தை கொடுத்தார். 15 நிமிடங்களில் காய்ச்சல் சரியாகிவிட்டது, குணமாகிவிட்டது என்று சொல்லி ஒரு பேட்டியை இந்த நிகழ்ச்சியிலே அவர் சொன்னார். பேட்டியில் சொன்னார், அது பேசுகின்ற பொழுது சொன்னார். அது எல்லாமே வீடியோலாம் இருக்குது. இது மிகவும் வருந்தத்தக்கது. இது அறிவியலுக்கு புறம்பானது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் கோமியம் குடித்தா காய்ச்சல் குணமாயிரும் என்று இதுவரை நிரூபணமாகலை. அது மட்டுமல்ல, நவீன அறிவியல் மருத்துவத்தில் கூட பேரஸ்டமாலை கொடுத்தா 20 நிமிடங்களில் காய்ச்சல் குறைஞ்சிரும். ஆனால் காய்ச்சல் குணமாகும்னு சொல்ல முடியாது. காய்ச்சல்னால் என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்கணும், அதை உறுதிப்படுத்தணும். மலேரியாவா, டைஃபாய்டா, டெங்கு காய்ச்சலா, கொரோனாவா, அல்லது வேறு காய்ச்சலா என்பதை கண்டறிந்து அதை உறுதிப்படுத்தி அதற்கேற்ப உரிய மருத்துவ சிகிச்சை வழங்குகின்ற பொழுது தான் சில காய்ச்சல் 2 நாளில் சரியாகும், சில காய்ச்சல் 5 நாள் ஆகும், சில காய்ச்சல் 10 நாள் கூட ஆகும். எனவே காய்ச்சல் குணமானாக்க என்ன காய்ச்சல் என்று உறுதிப்படுத்தி அதற்கேற்ப மருந்து மாத்திரைகளை கொடுத்து சிகிச்சை பெறுகின்ற பொழுது தான் முழுமையாக குணமாகும். பேரஸ்டமாலே 15 நிமிஷத்தில் குணம்லாம் ஆகாது. அப்படி இருக்கின்ற பொழுது கோமியம் குடித்தால் 15 நிமிஷத்தில் காய்ச்சல் குணமாகிவிட்டது என்பது அப்பட்டமான அறிவியலுக்கு முரணான ஒரு கருத்தாகும். எனவே இந்த கருத்தை ஏற்க முடியாது. அவர் மிகப்பெரிய நிறுவனத்துடைய தலைவராக இருக்கார், இயக்குனராக இருக்கார். அப்போ அவர் தொழில்நுட்ப இயக்குனர், தொழில்நுட்ப நிறுவனம். அந்த நிறுவனத்தில் அவர் உயர் பதவியில் இருந்து கொண்டு அவர் சொல்கின்ற பொழுது, அது தொலைக்காட்சியில் செய்தித்தாளில் வருகின்ற பொழுது சாதாரண மக்கள் அதை நம்புவாங்க, அதை ஏற்பாங்க. பல பேர் கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி சொல்லியிருக்காரு என்று சொல்லி கருதுவாங்க. எனவே டெங்கு காய்ச்சலோ இல்லை பன்றி காய்ச்சலோ அல்லது கொரோனா காய்ச்சலோ இந்த மாதிரி மோசமான காய்ச்சல் வருகின்ற பொழுது அவங்க சரி கோமியம் குடித்தா 15 நிமிஷத்தில் சரியாயிரும் போல இருக்குது, நம்ம எதாவது பரிசோதனை பண்ணி பார்க்கலன்னு சொல்லிட்டு கோமியத்தை குடிச்சிட்டு அவங்களாட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க பரிசோதனை செய்து காய்ச்சலை உறுதிப்படுத்தாமல், உரிய சிகிச்சை பெறாமல் மருத்துவமனைக்கு வராமல் இருந்தாங்க. அதன் காரணமாக உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஏராளமான உயிர்கள் காய்ச்சலாலே பறிபோகக்கூடிய நிலையை பார்க்குறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் காலதாமதமாக வர்றது தான். அது பல இடங்களில் போலி டாக்டர்கிட்ட போகிறாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போகிறாங்க, மெடிக்கல் ஸ்டோரில் நேரடியாக மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. என்ன காய்ச்சல்னே தெரியாமல் மருந்து வாங்கி சாப்பிடுகின்ற பொழுது காய்ச்சலை உறுதிப்படுத்தாமல் கடைசி நேரத்தில் அவங்க வர்றாங்க. அப்போ கடைசி நேரத்தில் வருகின்ற பொழுது அது வேறு கொரோனாவோ அல்லது பன்றி காய்ச்சலோ இல்லை வேறு ஏதாச்சும் சீரியஸான காய்ச்சலாக இருந்தாக்க அவங்க எவ்வளோ தான் சிகிச்சை அடைந்தாலும், சிகிச்சை வழங்கினாலும் கூட சிகிச்சை பலனின்றி இறக்கக்கூடிய நிலையை இன்றைக்கி பார்க்குறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும். உலகம் முழுவதும் காய்ச்சல் தான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த காய்ச்சல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப நிறுவனத்துடைய இயக்குநர்கள் என்ன சொல்லணும், மக்கள் நலன் அவருக்கு இருந்தால் என்ன சொல்லணும், அவர் பொதுமக்கள் யாருக்கேனும் காய்ச்சல் வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், மருத்துவரை நாட வேண்டும், என்ன காய்ச்சல் என்று பரிசோதனை செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ப மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை கட்டாயம் சாப்பிட வேண்டும். அப்போதான் காய்ச்சல் சரியாகும். காய்ச்சல் இன்றைக்கி உயிரை கொல்லக்கூடிய நோயாகவே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் எச்சரிக்கையாக சொல்லணும். இப்போ நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம். அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதை விட்டு கோமியம் குடித்தா 15 நிமிஷத்தில் காய்ச்சல் சரியாகனாக்கா அது மக்களுக்கு எதிரானது, பொது சுகாதாரத்துக்கு எதிரானது. அப்போ மக்களை மருத்துவமனைக்கு வராமல் தடுக்கிற மாதிரி ஆகிவிடும். அப்போ இதுபோன்று உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதுக்கு மரியாதைக்குரிய காமகோடி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு மருத்துவர்களும் இந்த வருத்தம் அளிக்கிறது. எனவே இன்றைக்கு அவருடைய கருத்தை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது மிக மோசமான ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கருத்துக்கு பின்னால் அறிவியல் கிடையாது. இதுக்கு பின்னால் என்னன்னாக்க பசுமாட்டை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு முயற்சி இருக்குது. இந்திய நாட்டில் பசுமாடு என்பது புனிதமாக மாற்றப்பட்டு விட்டது. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பசு புனித விலங்கு என்ற நிலை இந்தியாவில் இருக்கிறது.
எனவே முகலாய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கூட பசுவதை தடை சட்டம்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பசுமாட்டை வைத்து அரசியல் எடுபடவில்லை. ஆனால் இன்றைக்கு வந்து வட மாநிலங்களில் பசுமாட்டை வாங்கிட்டு போனால் கூட அவங்கள அடிக்கிறது கொள்வது இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ஆட்டு இறைச்சி வைத்திருந்தோட மாட்டு இறைச்சி வைத்ததை சொல்லி அடித்து கொள்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பசுமாட்டை முன்வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய, மதவெறியை தூண்டக்கூடிய, முஸ்லீம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, மாட்டிறைச்சி உண்ணக்கூடியவர்களுக்கு எதிராக சாதாரண இந்துக்களை தூண்டக்கூடிய ஒரு போக்கு வந்து வட மாநிலம் நடக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலை தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. எனவே தமிழ்நாட்டையும் பசுமாட்டை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும், இங்கேயும் வகுப்பாத கருத்துக்களை பரப்ப வேண்டும், மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்து பலராலும் பரப்பப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு வந்து நம்முடைய ஐஐடியுடைய இயக்குநரே அதை கையில் எடுத்திருப்பது என்பது மிகுந்த மோசமான ஒரு அரசியலை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், கோமியத்தினால் எந்த காய்ச்சலையோ எந்த நோயையோ சரி செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாது. அது அறிவியல் ரீதியான உண்மை அல்ல. உலகத்தில் எந்த நாட்டிலையும் கோமியத்தினால் நோய்களை குணப்படுத்த முடியும்னு சொல்லி இதுவரை நிரூபணமாகலை. எனவே இது தவறான ஒரு கருத்தாகும். எனவே அவர் வந்து அறிவியலை சொல்லவில்லை, அரசியல் செய்கிறார் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கோமியம் மூலமாக எலிக்காய்ச்சல் வரலாம், கோமியம் மூலமாக ஈக்கோலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியல் தொற்று வரலாம். அதனால் வயிற்றுப்போக்கு வாந்தியில் வரலாம், சிறிது குழந்தைகளும் கூட இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பசுமாட்டு சாணி, ஏன்னா பஞ்சகவியம் கூட நான் பொழுது பண்டிகையின் பொழுது நாங்கள் உட்கொள்வோம்னு சொல்கிறார். பஞ்சகவியம்னா பசுமாட்டு சாணி, பசுமாட்டுடைய யூரின், பசுமாட்டு தயிர், பசுமாட்டு நெய், பசுமாட்டு பால், அவனை வந்து கருப்பட்டி, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த என்ன சொல்கிறது பஞ்சகவியம்னு சொல்கிறோம். அப்போ அந்த பஞ்சகவியத்தில் பசுமாட்டு சாணி இருக்குது. பசுமாட்டு சாணி மூலமாக ஏராளமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜியார்டியாசிஸ்ன்னு சொல்லி வயிற்றுப்போக்கு வரலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஏராளமான பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம், ரிங் வரலாம், கியூ ஃபீவர், பசுமாட்டுடைய கழிவு யூரின், அதே மாதிரி பசுமாட்டு சாணி, இவைகளின் காரணமாக கியூ ஃபீவர் வரலாம், பூஞ்சை வரலாம், கரும்பூஞ்சை வரலாம், கிரிப்டோஸ்போடியோசிஸ்ங்கிறது வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏராளமான பாக்டீரியல் வைரல் டிசீஸ்லாம் அதனால் வரலாம். ரொம்ப ரொம்ப அபூர்வமாக பார்த்தீங்கன்னாக்க இங்கிலாந்தில் இப்போ வந்து ஜெர்மனியில் பரவக்கூடிய மேட் கவ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஃபுட் மவுத் டிசீஸும் மனிதர்கள் வரலாம். மாட்டு சாணி மூலமாக மாடுகளுக்கு பரவக்கூடிய நோய் வந்து மோசமான நோய் வந்து அந்த மேட் கவ் டிசீஸு. அது வந்துச்சுன்னா பசுமாட்டுடைய மூளை வந்து பஞ்சு மாதிரி மாறி போயிடும், பசுமாடு இறந்து போயிடும். மோசமான ஒரு நோய் அது. அதனால் தான் இந்தியாவில் வந்து இங்கேருந்து செல்லக்கூடியவர்கள் அமெரிக்காவுக்கு போயின்ற பொழுது பூஜை செய்வதற்காக பசுமாட்டுடைய விராட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோட அமெரிக்க ஏர்போர்ட்டில் தடை பண்ணிட்டாங்க. இந்தியாவில் யாரும் பசு மாட்டுடைய விராட்டி எடுத்துகிட்டு போக முடியாது. பசுமாட்டு கவு டங் கேக்கு இங்கிலீஷில் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, பேன் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். ஏன்னா இந்த மாதிரியான மோசமான நோய்கள் வந்துவிடக்கூடாது தான். இந்தியாவிலேருந்து மட்டுமல்ல, எந்த நாட்டிலேருந்தே பசுமாட்டு சம்மந்தமான எந்த பொருளையும் அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியாது. பசுமாட்டு சாணி, விராட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகவே முடியாது. அங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மேட் கவ் டிசீஸ் வந்து அமெரிக்காவில் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையில் தான் அவங்க பின்பற்றுறாங்க. இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2002 ஆண்டு காலகட்டத்தில் மிக மோசமாக இந்த மேட் கவ் டிசீஸ் பசுமாடில் பாதித்தது. அதன் காரணமாக லட்சக்கணக்கான பசுமாடுகளை கொன்று பெரிய பெரிய குழிலாம் தோண்டி புதைச்சாங்க இங்கிலாந்தில். அப்போ இன்றைக்கி வந்து ஜெர்மனியில் வந்து மேட் கவ் டிசீஸ் வந்த பிறகு நமக்கு ஜெர்மனிலேருந்து பால் பொருட்களையோ இறைச்சியோ அல்லது பசுமாட்டிலேருந்து பெறக்கூடிய எந்த ஒரு பொருளையோ இங்கிலாந்து வந்து பெறுவதை தடை பண்ணிட்டாங்க, ஐரோப்பிய யூனியனில் தடை பண்ணிட்டாங்க. அப்போ இன்றைக்கி நடந்த சம்பவம், இப்போ அண்மையில் ஒரு வாரத்துக்கு நடந்த சம்பவம். ஏன்னா இந்த பசுமாட்டு சாணி மூலமாக, கழிவுகள் மூலமாக இந்த மாதிரி மிக மோசமான நோய்கள்லாம் பரவலாம், அது மனிதர்களுக்கு வரலாங்கிற நிலைமை இருக்கின்ற பொழுது பஞ்சகவியத்தில் நல்லது, நானும் வந்து பண்டிகை காலங்களில் சாப்பிட்றேன், அதுவும் மருத்துவ குணங்களை சொல்வது என்பதெல்லாம் சாதாரண மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாகும். இதுவும் பசுவை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அதையும் வந்து பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. இந்த மாதிரி ஏராளமான எந்த ஆராய்ச்சி முடிவும் இல்லை. அவர் சொல்லக்கூடிய தவறான வாதம். அமெரிக்காவில் சில பல்கலைக்கழகங்களில் பரிசோதனை பண்ணுறாங்க. என்னென்னாக்க பொதுவாக மாட்டுடைய யூரினில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன பண்புகள் இருக்குலாம் பார்க்குறாங்க. அது தவறு கிடையாது. நம்மளும் இங்கே பரிசோதனை பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் அதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது என்றெல்லாம் அவங்க சொல்லலை. எனவே அப்படிப்பட்ட வாதத்தை அவர் முன்வைக்கிறார். அதே போல் இயற்கையில் அதில் வந்து பசுமாட்டு யூரினில் ஆன்டிபயோட்டிக் இருக்குது, நோய் கிருமிகளை கொள்ளக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் பசுமாட்டின் மூலமாகவே ஏராளமான நோய் கிருமிகள் இருக்குது, அதுவே தொற்றுன்னு சொல்கிறோம். இப்போ
இப்போ மனிதர்களுக்கு எப்படி நீர்த்தாரையில் வந்து கிருமி தொற்று வருதோ, நீர்த்தாரையில் எப்படி இன்ஃபெக்ஷன் வருதோ, அதே போலவே பசுமாட்டு நீர்த்தாரையில் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதுக்கு நீர்ப்பையில் தொற்று ஏற்படலாம், அதுக்கும் கிட்னியில் ப்ராப்ளம் வரலாம். அப்போ அந்த மாதிரிலாம் வந்து நீர்த்தாரை வழியாக சலம் வரும், ரத்தம் வரும், சலத்தோடு ரத்தம் கலந்து வரும், ஏராளமான நுண்ணுயிர்களும் ரத்தத்தில் அந்த யூரினில் வரும். அதையெல்லாம் எப்படி மனிதர்கள் குடிப்பது? எனவே தயவுசெய்து பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஏன் பசுமாட்டு யூரினை குடிக்கக்கூடாதா, கோமியத்தை குடிக்கக்கூடாதுன்னு பிஜேபி தலைவர்லாம் கேட்குறாங்க. இது எப்படிப்பட்ட மோசமான வாதம் இது? பல பேர் பசுமாட்டு நெய் குடிக்கிறாங்க, நெய் சாப்பிட்றாங்க, வெண்ணெய் சாப்பிட்றாங்க, பால் சாப்பிட்றாங்க, எவ்வளோ பொருட்களை பசுமாட்டிலேருந்து பயன்படுத்தலாம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது பசுமாட்டு சாணி டிஃபன் மாதிரி வச்சு சாப்பிட முடியுமா? நான் கேட்குறேன். இது எப்படிப்பட்ட மோசமான வாதம் இது? அதே மாதிரி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் நல்லா போட்டிருந்தார், என்னன்னாக்க நம்ம கோழிக்கறி சாப்பிட்றோம், அதுக்காக கோழியுடைய எச்சலை நம்ம சாப்பிட முடியுமா, அதோடைய கழிவை நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு அவங்க பிஜேபி கேட்டிருக்காங்க. அதே கேள்வி நானும் கேட்குறேன். கோழிக்கறி சாப்பிட்றோம், அதுக்காக கோழியுடைய எச்சத்தை நம்ம சாப்பிட முடியுமா என்ற கேள்வி எழுப்புகிறாங்க. அது நியாயமான கேள்வி தான். எனவே இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ இது போன்ற போக்கெல்லாம் இருக்கிறது. எனவே இது முழுக்க முழுக்க அரசியல் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்துத்துவ மதவெறி அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுப்பதற்காக இன்றைக்கி வந்து பசுமாட்டு யூரின், பசுமாட்டு சாணம், பஞ்சகவியம் போன்றவற்றெல்லாம் இன்றைக்கி வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து இன்றைக்கி முன்னணியில் நம்முடைய ஐஐடியுடைய இயக்குனர் காமக்கோடி அவர்கள் இருப்பதும் வருத்தமான விஷயமா இருக்கிறது, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து டிசைனர் பேபின்னு உருவாக்குறோம்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் எல்லா இடத்துலையும் கேம்ப் நடத்துகிறாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு, ஆர்எஸ்எஸ் ஏராளமான துணை அமைப்புகள் இருக்குது, அதில் ஒரு பிரிவு இருக்குது. அந்த அமைப்பின் சார்பாக ஏற்கனவே 2-3 ஆண்டுகள் முன்பாக கல்கத்தாவில் வந்து கேம்ப் நடத்தி உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான மிகவும் புத்தி கூர்மை மிக்க ஐன்ஸ்டீன் மாதிரி குழந்தை வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விளம்பரங்கள் பண்ணி அதில் பல ஆலோசனைலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து நல்ல நேரத்தில் கருத்தரிக்கணும் அப்படிலாம் சொல்லி நல்ல இது மாதிரியான பிற்போக்கான ஜோதிடம் பார்ப்பது, இந்த மாதிரி பிற்போக்கான கருத்துலாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆட்டுக்கல்ல அரைக்கணும், அம்மிக்கல்ல அரைக்கணும், அதே மாதிரி உடற்பயிற்சி, அதாவது இந்த மாதிரியான பழைய காலத்து வேலையெல்லாம் செய்யணும் என்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மோசமான போக்கு இது. எனவே இந்த டிசைனர் பேபியை வந்து மையமாக வைத்து அண்மையில் ஐஐடி, மும்பை ஐஐடியில் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அங்கே கர்ப்ப விஞ்ஞான் என்று மேடம் பின்னால் பேசுவாங்க. எனவே அந்த மாதிரி அவங்க நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு மோசமான போக்கு. அப்போ ஐஐடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சியில் முடுக்கி விட்டு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் செய்து போலாக்க எல்லா ஐஐடி பசுமாட்டு சாணியிலையும் பசுமாட்டு யூரின்லையும் இன்றைக்கி வந்து மூழ்கி கிடக்கிறாங்க. இதை என்ன எப்படி சொல்வது? இதை மக்களுடைய வரி பணத்தை விரயமாக்குறாங்க. பல மருத்துவத்துறையில் பல புதிய கருவிகளை கண்டுபிடிக்கலாம், பல புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கலாம், பல புதிய தடுப்பூசிகளை கண்டுபிடிக்கலாம். புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்தியாவில் வந்து பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் ஐஐடிகள் உருவாக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் செய்வது, டிசைனர் பேபியை உருவாக்குறோன்னு கேம்ப் போடுறது, இதையெல்லாம் ஐஐடிகள் செய்வது வந்து மக்களுடைய வரிப்பணத்தை விரயம் செய்கிற செயலாகும். எனவே அதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நேற்றைய தினம் விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவர், அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா பன்சாலுங்கிறவர் பிரக்யாராஜில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் ஒவ்வொரு இந்து குடும்பமும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காரு. எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளோ கால இடைவெளி விட வேண்டும், என்ன கான்ட்ரசெப்டிவ் பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் பெண்கள் முடிவு செய்ய வேண்டிய பிரச்சனை. அவருடைய இனப்பெருக்க உரிமை, அது பெண்களுடைய இனப்பெருக்க உரிமை. அதில் போயிட்டு ஒரு விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவர் வந்து எல்லா இந்து குடும்பங்களை சேர்ந்தவங்க 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதெல்லாம் வந்து அப்பட்டமான உரிமை மீறல். அது வந்து அத்துமீறல், பெண்களுடைய உரிமையை வந்து பறிக்கிற செயல். அது அத்துமீறல் நாங்கள் கடுமையாக கண்டிக்க விரும்புகின்றோம். அதே போலவே இன்றைக்கி வந்து மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசாங்கம் சிறிய இரத்த பரிசோதனைகளை மூடக்கூடிய வகையில் புதிய புதிய அரசாணைலாம் போடுறாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கும். 10,000க்கும் மேற்பட்ட லேபுகளை மூடக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படும். எனவே அதை வந்து தமிழ்நாடு அரசு அப்படிப்பட்ட நிலைகளை எடுக்கக்கூடாது. சிறிய இரத்த பரிசோதனைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் டீனேஜ் ப்ரெக்னென்சி அதிகரிச்சிருக்கு. அதாவது 9 வயதுலேருந்து 13 வயதுலேருந்து 19 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் கருத்தரிப்பது அதிகமாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 20 விழுக்காட்டுக்கு மேலே அந்த கருத்தரிப்பு வந்து அதிகமாக இருக்குது. எனவே இளம் வயதிலேயே குழந்தை திருமணம், இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொடுப்பது, அதுபோல் பெற்றோர் வந்து கட்டாயப்படுத்துவது, குழந்தை திருமணத்தை கட்டாயப்படுத்துவது, பாலியல் வன்கொடுமைகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஆணாதிக்க மனோபாவம், வேலையின்மை, பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கல்லாமை, வறுமை, இதெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இது போன்று ஏராளமான சமூக பொருளாதார காரணிகள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்லாம் இளம் பெண்கள் அந்த பார்த்தீங்கன்னாக்க 13 வயதுலேருந்து 19 வயதுக்குள்ளே கருத்தரிக்கக்கூடிய அந்த போக்கு வந்து அதிகரிச்சிட்ருக்கு. இதன் காரணமாக பல்வேறு பாதிப்பெல்லாம் உருவாக்கும். அந்த மேடம் வந்து பின்னால் சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்கெலாம்
முறையான பயிற்சி பெறாத டாக்டராக இல்லாதவங்கள்ட்ட இப்போ வந்து கருக்கலைப்பு போகிறாங்க. அதனால் செப்டிக் அபார்ஷன் ஆகுது. அதனால் வந்து அவங்க இறக்கக்கூடிய நிலையில் ஏற்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட நிலையை போக்குவதற்கு தமிழ்நாடு அரசு இந்த போன்று இளம் பெண்கள் கருத்தரிப்பதற்கான காரணிகளை கண்டறிந்து அதை போக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அண்மையில் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலக நல நிறுவனத்திலேருந்து அமெரிக்கா வெளியேறும்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது வந்து உலகத்தையே மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். கொரோனா போன்ற பெருந்தொற்றுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது ஒரு இறுதி பெருந்தொற்று அல்ல. இது போன்ற பெருந்தொற்றுகள் உலகத்தில் தொடர்ந்து ஏற்படலாம். எனவே வந்து உலக நாடுகள் பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டும், அதிகமான நிதி ஒதுக்க வேண்டும், நாடுகளிடையே ஒத்துழைப்பு அதிகப்படுத்த வேண்டும் சொல்லி உலக நல நிறுவனம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து WHO என்று சொல்லக்கூடிய உலக நல நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா வந்து வெளியேறுவது என்பது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்ப கொரோனா பரவிய காலகட்டத்தில் யூனிலேட்ரலாக வந்து அமெரிக்கா வந்து அந்த உலக நலனத்தில் வெளியேறுன்னு சொல்லி அறிவித்து விட்டார். அதுக்கப்புறம் பைடன் இருந்த பிறகு திரும்ப உலக நலனத்தில் சேர்ந்தாங்க. எனவே அதுவே ஒரு மிகப்பெரிய தவறு அது. எனவே மீண்டும் அந்த தவறை வந்து பைடன் செய்கிறாரு, இது ஒரு ட்ரம்ப் செய்கிறாரு. இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். எனவே அந்த முடிவை திரும்ப பெற வேண்டுமென எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்திய அரசும் வலியுறுத்த வேண்டும். அமெரிக்கா இந்த முடிவை திரும்ப பெற வேண்டுமென இந்திய அரசும் வலியுறுத்த வேண்டுமென நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக வந்து கியூபா வந்து ஒரு பயங்கரவாத நாடுன்னு மீண்டும் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பைடன் ஆட்சி காலத்தில் கியூபா வந்து பயங்கரவாத நாடு பட்டியலேருந்து நீக்கப்பட்டது. பயங்கரவாத நாடு கியூபா ஒரு பயங்கரவாத நாடு அல்ல என்று பைடன் வந்து அறிவித்தார். எனவே இன்றைக்கு வந்து மீண்டும் ஒரு ஆட்சி வந்த பிறகு மீண்டும் கியூபா வந்து ஒரு பயங்கரவாத நாடு என்ற பட்டியலில் சேர்ப்பது என்பது கியூபா மீது அமெரிக்கா தாக்குதலுக்கு வழிவகுக்கும். பல நாடுகள் மீண்டும் பொருளாதார தடைகளை வந்து அதிகப்படுத்துகிற வாய்ப்பை அளிக்கும். அதேபோல் கியூபா வந்து மீண்டும் முடக்கப்படுவதற்கான சூழல் ஏற்படும். எனவே இதெல்லாம் கடுமையான கண்டனத்திற்குரியது. அமெரிக்கா கியூபாவை ஒரு பயங்கரவாத நாடு என்று அறிவித்ததை கண்டித்து வருகின்ற 28ஆம் தேதி சென்னையில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறையில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய சங்கங்களும் கலந்து கொள்ளும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தோடு இணைந்து இந்த அமெரிக்காவுடைய இந்த முடிவுகளை அத்துமீறலை வைத்து நாங்களும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கால்நடை ஆராய்ச்சிகளுக்காக இருக்கின்ற ஒரு உயர நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்திலேயே இந்த பசுக்களுடைய சிறுநீரில் நிறைய கிருமிகள் இருக்குது. 14 வகைக்கும் மேற்பட்ட கிருமிகள் இருக்கின்றன. அதில் ஓரளவு மிக சாதாரணமான 1-2 ரொம்ப முக்கியமில்லாத பாக்டீரியாவுக்கு வந்து கிருமிக்கொல்லி எஃபெக்ட் இருந்தாலும் அது பெரிய பலன் கிடையாது. இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மனிதர் வந்து அதை குடிக்க முடியாது அப்படின்னு. ஸோ ஆகவே இது வந்து மக்கள் மத்தியிலே சாதாரணமாக மிக உயரிய பதவியில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை இயல்பாக வந்து மக்கள் அதை பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணோம். அந்த செலிபிரிட்டி மாதிரி வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற செலிபிரிட்டி மாதிரி IIT போன்ற மிக முக்கியமான நிறுவனத்தில் இருக்கிறவர்கள் அறிவியலுக்கு புறம்பான அன்டெஸ்டட் இதெல்லாம் சொல்வது வந்து ஏற்புடையது அல்ல. அதனால் நம்ம வந்து ஏற்கனவே இதெல்லாம் இருக்க தானே செய்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டது. ஆராய்ச்சி செய்யணும்னு தான் சொல்கிறோம். எந்த ஆராய்ச்சியுமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுது ஏன் பசுவோட சிறுநீரை மட்டும் ஆராய்ச்சி செய்கிறீங்க? மற்ற காளை எருமை எல்லாத்துடைய ஆராய்ச்சி சேர்ந்து செய்யுங்க. இந்தியன் வெட்டனரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து அப்படி தான் செய்கிறாங்க. மனிதனுடைய சிறுநீர், நாயோட சிறுநீர், பசுவோட சிறுநீர், எருமையோட சிறுநீர் என்று ஒரு ஒப்பீட்டு அளவில் பல ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுது சில ஆராய்ச்சிகள் பார்த்திங்கன்னா பஃபலோ யூரின் வந்துட்டு ஆன்டி மைக்ரோ பாக்டீரியா ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அது வெளிப்படைத்தன்மையோட அன்பயஸ்டாக என்னென்ன ஆராய்ச்சிகள் செய்யணுமோ அதை எல்லாமே செய்ய வேண்டும். அப்படி செய்யும்பொழுது அதில் ஏதாவது ஒரு நன்மை இருந்ததுன்னா அது மனித குலத்துக்கு பயன்படுத்த வேண்டும். அதற்கு நம்ம எதிரானவர்கள் அல்ல. அப்படி இல்லாமல் ப்ரீஃபிக்ஸ்டாக ஒரு கன்க்ளூஷனை எழுதி வச்சுட்டு பசுவோட யூரின் தான் சிறந்தது அப்படின்னு முடிவை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆராய்ச்சி செய்யும்பொழுது தான் மிகப்பெரிய ஐயம் ஏற்படுகிறது. இந்த ஐயத்துக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஏன்னா தொடர்ந்து இப்போ ஜெய்ப்பூரில் வந்து 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பசுவோட சிறுநீரை வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் ஃபினைல் மாதிரி பயன்படுத்தலாம், கிருமி நாசினி மாதிரி பயன்படுத்தலாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணி அது வந்து அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஒருவேளை அது சிறப்பாக இருந்ததுன்னா மருத்துவமனைகளிலும் அலுவலகங்களிலும் எல்லா இடத்துலையும்
வீடுகள்லையும் அந்த கிருமி நாசினியாக அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருந்ததுன்னா அதை மாசாக ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணலாமே. அந்த மாதிரி செய்யவே இல்லை. ஸோ அந்த மாதிரி செய்யாமல் அதை அப்படியே விடுறாங்க. அப்போ உண்மையிலே அது பலன் அளிச்சதுன்னா அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு கண்துடைப்பாக தான் இருக்கிறது. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கவுடங் என்கின்ற அந்த சாணத்தை வச்சு செல்ஃபோன் ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து தடுப்பதற்காக ஒரு சிப்பு ரெடி பண்ணுறாங்க. சரி, அப்படியே அந்த செல்ஃபோன் ரேடியேஷன்லேருந்து நம்ம வந்து தடுத்து கொள்வதற்கு அந்த மாட்டுச்சாண சிப்பு பயன்படுத்தினா பலன் அளிச்சதுன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் அது அடுத்த கட்டத்துக்கு போகவில்லை. திடீரென்று பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரத்தை சொன்னால் நமக்கு வந்து கொரோனா போயிடும்ன்றாங்க. ஸோ அறிவியலுக்கு புறமான அது வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா சாதாரண நபர்கள் சொல்லவில்லை. அதுக்காக வந்து பல கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் மூலமாக செலவிடப்படுகிறது. ஸோ தொடர்ந்து இவங்க பாஜக அரசு என்ன அளவில் வந்து இந்துத்துவ ரீதியில் பசுவை காக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கிறார்களோ அதற்கான திட்டங்கள் போடுறாங்க. கவுக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸு. ஸோ ஆம்புலன்ஸை வந்து போடுறது அப்படிங்கிறது வந்து எல்லா கால்நடைகளுக்கும் இருக்கணும். இப்போ ரோட்டில் அடிபட்டு வந்துட்டு ஒரு காளை மாடு இருக்குது, ஒரு எருது மாடு இருக்குன்னா அதுக்கு ஆம்புலன்ஸ் கிடையாது, வெறும் கவு ஆம்புலன்ஸ் தான் அப்படின்னு சொல்வது, அந்த மாதிரி சொல்வது ஏற்புடையது அல்ல. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மேடம் இருக்கும் பொழுது கேட்டில் ஆம்புலன்ஸுன்னு என்று சொல்லி கால்நடைகளுக்கான ஒரு ஆம்புலன்ஸ் வைத்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் கால்நடைகளுக்கும் ஒன்று ஒரு அவசர இது இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, சரியான விஷயம் தான். ஆம்புலன்ஸ் இருக்குது, சரியான விஷயம் தான். ஆனால் அது பசுவுக்கு மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னு என்று சொல்வதுதான் ஏற்புடையதில்லை. அதற்கான அரசாங்க திட்டங்கள் குளிரிலிருந்து பசுவை காப்பதற்காக வேண்டி ஸ்வெட்டர் போட்டுக்கணும், பசுக்கு மட்டுமே ஸ்வெட்டருக்கான திட்டம், அல்லது அதே மாதிரி ஆதரவற்று இருக்கின்ற பசுமாடுகளை அடாப்ஷன் செய்கின்ற திட்டம் என்று பல திட்டங்கள் வந்து பசுவை மட்டுமே மையப்படுத்தி பல கோடி ரூபாய்களில் வந்து செய்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த நேரத்தில் வந்து ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கோமியத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லும்போது தான் ஐயம் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்பொழுதுமே அறிவியலுக்கு வந்து ஒரு அன்பயஸ்டாக எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் செய்து கொண்டு இருந்தால் நமக்கு வந்து சந்தேகம் வராது. அதே நேரத்தில் இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லும் பொழுது இது ஏற்புடையதல்ல. இப்போ இருக்கிற ஸ்டடி, இவங்க குறிப்பிடுகின்ற ஸ்டடி, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எவிடன்ஸ் மாதிரி கொடுக்கறது எல்லாமே வந்து இன்விட்ரோ ஸ்டடி என்கின்ற ஆய்வு கூடங்களில் செய்கின்ற பரிசோதனைகள். அதை வந்து மனிதர்கள் உடம்பில் செய்து அந்த எந்த கிருமி செத்து போகுது, அந்த கிருமி உண்மையிலேயே நமக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமியா, எந்த அளவுக்கு வந்துட்டு அப்படியே யூரினை பிடிச்சி குடிக்கிறதா, இல்லை அதை டிஸ்டில் பண்ணி கொடுக்கறதா, இல்லை வேறு ஏதாவது செஞ்சு குடிக்கணுமா, இல்லை எத்தனை எம்எல் குடிக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் பொதுப்படையாக அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை வந்து பரப்புகிறார்கள். நவீன அறிவியல் மருத்துவம் என்பது இந்தியா உலகத்தில் இருக்கிற எல்லா அனுபவ ரீதியான கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு அதை மேம்பட்ட வடிவமாகத்தான் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறது. அதற்கான வழிவகுக்க வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். அதே நேரத்தில் பெண்களுடைய இனப்பெருக்க உரிமையை தவிர்ப்பது போல, தடுப்பது போல, அது கேலிக்குரியதாக ஆக்குவது போல, நீ 3 குழந்தை பெற்றுக்கோ அதுக்கு அப்படி என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையதல்ல. இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் என்று சொல்வது முற்றிலும் தவறானது. 2 குழந்தைகள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இருவர், அப்புறம் நாமே இருவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. நாம் இருவர், நமக்கு ஒருவர் போதும் என்ற மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கின்ற சமூக பொருளாதார பிரச்சனைகள், குழந்தை வளர்ப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துடைய தம்பதியினருடைய கருத்தாகத்தான் அது இருக்க வேண்டும். அந்த பெண்ணுடைய இனப்பெருக்க உரிமையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு தனிநபரோ ஒரு மதத்தினுடைய தலைவரோ இல்லை இது போன்ற அமைப்பின் தலைவர்கள் கூறுவது ஏற்புடையதல்ல. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வருகின்றன. பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் மத தலைவர்களும் RSS தலைவர்களும் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இது ஏற்புடையது அல்ல. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலம் நம்ம சொல்கிறோம், ஆனால் அங்கேயே டீனேஜ் ப்ரெக்னென்சி அதிகமாக இருக்கின்றது. இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. டீனேஜ் ப்ரெக்னென்சினால அவங்களுக்கு பிபி, சுகர் இதெல்லாம் வரலாம். சிசேரியன் பண்ணுற மாதிரி நிலைமை ஏற்படலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போக்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதில் 18 வயதுக்கு கீழே யார் ப்ரெக்னென்ட் ஆனாலும் அது சட்டப்படி தவறு. அப்போ ஒரு சிறுமி வந்து ப்ரெக்னென்ட் ஆனால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம பாதிக்கப்படுவோம், அல்லது நம்ம இவங்களை ஒரு வேளை அஃபேராக இருந்துன்னா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி போலி மருத்துவர்கள்ட்ட போய் அவங்க அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அறிவியல் புறம்பான இல்லீகல் அபார்ஷன் போகும்போது அந்த பெண்ணுடைய உயிரே ஆபத்துக்கு ஏற்படுகிறது. ஆகவே உடனடியாக அரசாங்கம் என்ன காரணத்தினால டீனேஜ் ப்ரெக்னென்சி அதிகரிக்கிறது என்று பார்க்க வேண்டும். தேனி, பெரம்பலூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் இந்த பிரெக்னன்சி அதிகமாக இருக்கின்றது. ஆனால் சைல்ட் மேரேஜ் என்கிற குழந்தை திருமணம் ஈரோடு, திருநெல்வேலி போன்ற வேறு மாவட்டங்களில் இருக்கிறதா, இது போன்ற சமூக பொருளாதார காரணங்களை ஆராய்ந்து இடைநிற்றல், பாலியல் ரீதியான துன்புறுத்தல், கல்வியில் வந்து பள்ளியில் போகும்போது இடைநிற்றல் ஏற்படுகிறது, பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் நடக்கின்றன, வேலையில்லா திண்டாட்டம், பெற்றோர்களுக்கு வந்து வறுமை, வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக திருமணம் செய்து வைப்பது, இது போன்ற பல்வேறு காரணங்களை உடனடியாக
முறையாக ஆராய்ந்து தமிழக அரசாங்கம் குழந்தை திருமணங்களை தடுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழந்தைகள் கர்ப்பமாவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதன் காரணமாக பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆரோக்கியமான ஒரு சூழலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் முத்துக்குமார்னு சொல்லிட்டு பேராசிரியராக இங்கே கியாபே மருத்துவக் கல்லூரிலையும் வேலை பார்த்துட்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிலையும் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகியிருக்கேன். இப்போ இது இல்லாமல் இந்திய குழந்தை மருத்துவ சங்கத்தில் தமிழ்நாடு பிரிவில் மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறேன். அடுத்தாப்பில் தேசிய அளவிலையும் செயற்குழு உறுப்பினர் இருந்திருக்கேன். எங்களுடைய அசோசியேஷன் முக்கியமாக இந்த இப்போ காய்ச்சல்ங்கிறது ரொம்ப குழந்தைங்களுக்கு வரதை பார்த்தோம்னாக்க விதவிதமான காய்ச்சல் வருது. நீங்களே பத்திரிக்கைகளெலாம் பார்த்துருக்கீங்க, டிவிலாம் பார்த்துருக்கீங்க. வர காய்ச்சல் ஒன்று என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ போராட வேண்டியிருக்கு. அது சம்மந்தமாக மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரொம்ப மெனக்கிடுறோம். உண்மைக்கும் சில காய்ச்சல்கள் சாதாரண காய்ச்சல் மாதிரி இருக்குது. 2 நாளில் பார்த்தோன்னா அது ரொம்ப மோசமான காய்ச்சலாக அது உருவாகிடுது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பொதுமக்களை எஜுகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸுக்கும் எஜுகேஷன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இதுலேயும் தொடர் மருத்துவ இயக்கத்து மூலமாக, கல்வி மூலமாக, ஐஏபி மெடிக்கல் அசோசியேஷன், இந்தியன் மெடிக்கல், அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்தந்த மாதிரி அறிகுறி இருந்தால் இந்தந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும், இந்தந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி நீ காய்ச்சலை நீ மூத்திரம் பசுமாட்டு மூத்திரத்தை குடித்தா சரியாயிடும்னு ஒரு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டிய ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து ஒருத்தர் சொன்னது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம், வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இதை வெளிப்படையாகவும் நாங்கள் கண்டித்து சொல்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது. என்னடா இவ்வளோ படித்தவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி. ஏன்னா இப்போ 2 நாள் காய்ச்சல்னால் எப்படி நம்ம அணுகணும்? ஒரு நாள் காய்ச்சலே சமயத்தில் சீரியஸாக போயிடுது. பார்த்தோம்னாக்க இப்போ குழந்தைங்க அப்படி வராங்க, ஒரு நாள் காய்ச்சல் வராங்க, திடீர்னு பார்த்தா மூளை காய்ச்சல்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது என்னன்னாக்க எல்லா ஆர்கனும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, மல்டிபிள் சிஸ்டம் ஃபெயிலியரு, இறப்பு அளவுக்கு போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது அது எதுக்கு ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் தனித்தனியாக காய்ச்சல் மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்னென்ன இந்த குழந்தைய பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம அணுகணும்? அது வைரஸ் காய்ச்சல் தானா, இல்லைன்னா பாக்டீரியா காய்ச்சலா, இதை ரெண்டையும் நம்ம எப்படி வித்தியாசப்படுத்துறது? சாதாரண காய்ச்சலுக்குனாக்கா நீங்கள் எப்படி அதை வைத்தியம் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மெடிக்கல் காலேஜில் சொல்லி தரது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக என்ன காய்ச்சல் பக்கத்தில் உள்ள டாக்டர் தானே போகிறாங்க, அவங்களும் முதற்கொண்டு இந்த இது ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இவங்க இந்த மாதிரியான ஒரு இதில் ஈடுபடுறது உண்மையிலே கண்டிக்கத்தக்குன்னு தான் சொல்லணும். இதை என்ன தான் சொல்கிறது எப்படிங்கிறத ஒரு எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது உண்மைக்குமே. அதனால் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் காய்ச்சல்னால் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், ஒரு வார காய்ச்சல்னால் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும். சில காய்ச்சல் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு இருக்கும், சில காய்ச்சல் 3-4 வாரம் போனோன்னா இருக்கும். அப்படி ஒன்று தனித்தனியாக நாங்கள் பிரித்து பார்க்குறோம். இன்னும் சில இது பார்த்தோம்னாக்க தடுக்கக்கூடிய சங்கதியாக இருக்கிறதுனால அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை வச்சு பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறது மாதிரி சில தடுப்பூசிகளெல்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்ணி அரசாங்கமும் எல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நிமோனியா முதல்ல பார்த்தீங்கன்னாக்க முதல்ல தடுப்பூசின்னு பார்த்தோன்னா ஒரு 4-5 தடுப்பூசி தான். இப்போ ப்ரைவேட்டுக்கு நீங்கள் போகவே வேண்டியது இல்லைங்கிற அளவுக்கு அரசாங்கமும் எங்கள் அசோசியேஷன் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல விதமாக இப்போ நிமோனியா காய்ச்சலுக்கு எல்லாம் கூட அவங்க தடுப்பூசி போடுறாங்க அழகா. இன்னும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த சீசனில் வர ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்கிறோம். 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ளூ காய்ச்சல் வருஷம் நம்ம தடுப்பூசி போடணும். ஏன்னா அது வருஷமாக அதனுடைய பேட்டர்ன் மாறுது. போன வருஷம் போட்ட தடுப்பூசி அதே இது இந்த வருஷத்துக்கு கேட்காது. இந்த வருஷம் என்ன விதமான பரவலாக என்ன கிருமி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேக்சின் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி தடுப்பூசிகளையும் கவர்மெண்ட் போடணும்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில இதெல்லாம் மெனிங்கோகாக்கல்னு சொல்லிட்டு மூளையை பாதிக்கிற இதெல்லாம் மூளையை பாதிக்கிற காய்ச்சல் பலவிதமான கிருமிகள் மூளையை பாதிக்குது. அப்படி எல்லா விதமான இதையும்
அரசாங்கமே வந்து இது கொஞ்சம் இது பணம் இதில் செலவு பண்ணுறத வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற அளவில் பார்த்து செய்யணும்னு நாங்கள் பெரும் முயற்சி எடுத்து அதுக்கான இது பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அறிவியல் மனப்பான்மையோடு செயல்பட வேண்டிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் வந்து இது மாதிரி சொல்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு தான் சொல்கிறேன். அதனால் பொதுமக்கள் வந்து இது மாதிரியான போக்கை வந்து சொல்கிறவ யார் சொன்னாலும் சரி, அது எப்பேற்பட்ட அறிவாளின்னு அவங்க நினச்சிக்கிட்டு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதை ஆதரிக்கிற பெரிய பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்க இதையெல்லாம் நீங்கள் டோட்டலாக நிராகரிச்சுட்டு தயவு செஞ்சு மருத்துவர்கள்ட்ட நீங்கள் உடனடியாக போய் ஆலோசனை கேட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டால் தான் உங்கள் குழந்தை இந்த சீசனில் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் தவறுதலான வழிகாட்டுதலுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதுதான் நான் வந்து முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் அவங்க வந்து தனிப்பட்ட முறை கேட்டால் நிச்சயமாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கட்சி சார்பாக இருக்கிறதுனால அவங்களுடைய நிர்பந்தமாக அதை நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்குது. புரியுதுங்களா? அதனால் வந்து நான் எந்த தனிப்பட்ட டாக்டரையும் நான் வந்து தனிப்பட்ட பெயரை நான் சொல்ல விரும்பலை. ஏதோ நிர்பந்தத்தின் பேரில் இதை வந்து அவங்க செய்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் தமிழ்நாட்டில் போய் இதை செஞ்சு இதை விளையாட்டு நினச்சிக்காதீங்க. ஏன்னா காய்ச்சல்ங்கிறது வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு சீசனில் வர காய்ச்சல் என்ன காய்ச்சல் நாங்கள் போராடுறோம். இன்ஃபேக்ட் டாக்டருங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான டயக்னோசிஸ் பண்ண வேண்டியதுனாக்க PEOன்னு சொல்லுவோம். அதாவது பைரக்ஸியா ஆஃப் அன்னோன் ஆரிஜின்னு சொல்லிட்டு PEOன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு 2000 காரணம் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு காய்ச்சலுக்கு அதை வந்து ஒரு டாக்டர் கண்டுபிடிக்கணும். சில காய்ச்சல் எதுனாலும் எங்களால் கண்டே பிடிக்க முடியும். இவ்வளோ டெஸ்ட் பண்ணோம், அந்த பேஷண்ட்டை அலறுவான். என்னங்க சார் நீங்கள் இவ்வளோ டெஸ்ட் பண்ணிட்டீங்களா, என்ன காய்ச்சல்? ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ணுறது அஞ்ச மாட்டான். என்ன காய்ச்சல்னு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஆனால் எங்களால் அது சொல்ல முடியும், கடைசியில் சொல்ல முடியாமல் கூட சமயத்தில் சில காய்ச்சல் நாங்கள் காலப்போக்கில் அது போக வேண்டிய சில சிச்சுவேஷன் வருது. அது ஆனால் உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை கண்டிஷன் இது பண்ணி நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். புரியுதுங்களா? அதனால் காய்ச்சலை வந்து ரொம்ப விளையாட்டாக லைட்டாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு சீசன்லையும் இப்போ ரெய்னி சீசனாக ரெய்னி சீசனில் வர காய்ச்சல் இருக்குது, பனினா பனி காலத்தில் வர காய்ச்சல் இருக்குது, வெயில்னா வெயில் சீசனில் வர காய்ச்சல் இருக்குது. அப்படி பலவிதமான காய்ச்சல் இருக்கிறதுனால தயவு செஞ்சு இதில் விளையாட வேண்டாம்னு சொல்லி இதில் ஆமாம் என்ன சொல்கிறது அவங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். மேடம் வந்து மகப்பேறு மருத்துவராக இருந்தால் கூட நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கர்ப்ப சன்ஸ்கார் அப்படிங்கிறது மாதிரி டிசைனர் பேபி ஸ்கீம் வந்து RSS உடைய ஒரு திட்டம். அது பாஜக வந்து ஒவ்வொரு ரீஜனாக வந்து இந்தியாவில் பண்ணும்போது மேடம் தான் வந்து பண்ணாங்க. ராமாயணத்தில் முக்கியமாக சுந்தரகாண்டத்தை படித்தா மிக ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தான் அவங்க சார்ந்த இயக்கத்தின் சார்பான அவங்க கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் ரீதியான பிரச்சனை இல்லை வேறு சில காரணங்களுக்காக ஒரு IPS படித்தவர் வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறார். அதனால் வந்து அது சரியாக போகிறது கிடையாது. ஸோ அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம கருத்துக்களை தான் சொல்ல முடியும். இப்போ நாங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பற்றி இப்போ பேசினோம். ட்ரம்ப் திடீர்னு கொரோனா டைமில் எனக்கு வந்து நீங்கள் வந்து குளோரோக்வினை வந்து அனுப்பி வைக்கணும், அப்படி இல்லைன்னா இந்தியா உண்டில் நாக்கிடுவேன்னு சொல்லி சொன்னார். உடனே டென்னாக நம்ம வந்து குளோரோக்வினை அனுப்பி வச்சோம். ஸோ அந்த குளோரோக்வின் என்பது ஒரு மரத்துடைய பட்டையிலேருந்து வருது. ஸோ அதை நம்ம வந்து செயற்கையாக உருவாக்கி பண்ணோம். இப்போ ஏன் அந்த இதை நம்ம சொல்ல வரோம்னா அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த கோமியத்தில் வந்து ஒரு பெப்டைட் இருக்குது. அந்த பெப்டைட் தான் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குன்னா அந்த பெப்டைடை அப்படியே நம்ம வந்து செயற்கையாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படி தான் வந்து குளோரோக்வினை பண்ணுறோம். பெரிய மரத்தை வளர்த்ததுக்கப்புறம் தான் பட்டை வரும். அந்த பட்டையிலேருந்து எத்தனை மரத்தை வளர்த்து மரம் வளர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அந்த பட்டை வளர எவ்வளோ நாள் ஆகும், அங்கேருந்து அந்த குளோரோக்வின் எடுக்க எவ்வளோ நாள் ஆகும், அதை எடுத்து செயற்கையாக இதுதான் வந்து கெமிக்கல் மாலிகுல் கண்டுபிடிச்சோன்னா அதை நம்ம வந்து செயற்கையாக பண்ணி டன்னாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு கோமியத்துலேயோ இல்லை வேறு எதுலேயோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா அந்த என்ன கெமிக்கல் பார்த்து அதை செயற்கையாக பண்ணி நம்ம பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த மாதிரி தான் எல்லா மருந்துகளுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம யூரினை டைரெக்டாக குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா பாம்பு விஷத்தில் சில மருந்துகள்லாம் இருக்க உடனே நம்ம பாம்பை கொத்த விட்டுக்க முடியுமா? அது மாதிரி பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம். ஆகவே வந்து நம்ம அறிவியலை அணுகணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு எமோஷனலாக போகக்கூடாது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இது இன்விட்ரோ ஸ்டடி, அதனால் வெளியில் பண்ணுறது மனுஷன் உடம்புல பண்ணலை, அதுக்கு ஆன்டிபயோட்டிக் இஃபெக்டே கிடையாது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இஃபெக்ட் தான், சர்வரோக சஞ்சீவி மாதிரி சொல்கிறது ஏற்புடையதில்லை. மக்கள் மத்தியில் அது தவறான கருத்தை ஏற்படுத்தும். இப்போ கூட ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு, அவர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா
பொவைன் இது சார் சால்மோனெல்லா போவிஸ்ன்னு சொல்லிட்டு டைஃபாய்டில் வித் ஏன்னா வந்து அவர் கோமியத்தை சாப்பிட்டு கடைசியில் தான் அவர் சொல்கிறார் ரொம்ப சீரியஸாக நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு சொன்ன உடனே. ஏன்னா அவர் ரொம்ப படித்த மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கார். அவர் நான் கோமியம் குடிச்சேன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாரு. காய்ச்சலில் வந்து அட்மிட் ஆகி பல நாட்கள் ஆன உடனே இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷில் வந்துட்டு ஆராய்ச்சிகள் செய்கின்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் என்பது ஆயுர்வேதாவுக்கு மட்டும் அதிக ஃபண்டு கொடுக்குறாங்க. சித்தா போன்ற மற்ற இதெல்லாம் சரியான ஃபண்டு கொடுக்கலங்கிறத பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஆய்வுகளை வந்து பண்ணணுமேங்கிறதுக்காக வேண்டி அந்த பணத்தை செலவு பண்ணணுமேங்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்க. இந்தியாவில் ஹெல்த்துக்கான ஜிடிபி வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆனாலும் 1.5% தாண்டவே இல்லை. ஹெல்த்துக்கே இவ்வளோதானா ஹெல்த் ஆராய்ச்சிக்கு எப்படி பண்ண முடியும்? ஆக ஒட்டுமொத்தமாக மருத்துவத்துக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும், மருத்துவ ஆராய்ச்சிக்கு நிதி அதிகமாக ஒதுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக மனித குலத்துக்கான பிரச்சனைகளை நாம் சரி செய்ய வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் இந்தியாவில் டியூபர்குலோசிஸ்க்கு இன்னும் நம்ம வந்து கண்டுபிடிக்கவே இல்லை, வேக்சின் கண்டுபிடிக்கல. பேசிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு 3 நிமிடத்துக்கு ஒருத்தனை இறக்குறாங்க. நம்ம இப்போ இந்த நேரத்தில் ஏகப்பட்ட பேர் இந்தியாவில் வந்து காசு நோயால் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு நிறைய பணம் கொடுத்து பண்ணணும்னு தான் சொல்கிறோம். இது மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை டைவெர்ட் ஆகக்கூடாது. அந்தந்த துறை நிபுணர் அதுக்கு பதில் சொல்லணும். அந்தந்த துறை நிபுணர் அதுக்கு பேசினா சரியாக இருக்கும். இப்போ இந்தியன் வெட்டனரி ரிசர்ச் சயின்டிஸ்ட் சொன்னால் இப்போ கரெக்டாக இருக்கும். ஐஐடி பர்சன் வந்து ஐஐடி சம்மந்தமான தொழில் டிபார்ட்மெண்ட்டில் தொழில்துறை நிறுவனம் தொழில்நுட்பம் சம்மந்தமாக பேசணுங்கிறத பேசணும்.